ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த 3x3 கியூப் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கியூபை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லா கலர்ஸையும் சேர்த்த மாதிரி நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு கலர் வந்து சென்டர் கலராக நம்ம எடுத்துக்கணும். இப்போ சென்டர் கலராக இப்போ வந்து நான் ப்ளூ கலர் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ப்ளூவை வந்து நம்ம மேட்ச் பண்ணுற மாதிரி சுற்றி என்னென்ன கலர்ஸ் வந்து வருது அப்படின்றதா. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் ப்ளூ கலர் எடுத்தீங்கன்னா டாப் ஃபுல்லாக ப்ளூவாக நம்ம கொண்டு வராதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ நான் சுற்றி பார்க்குறேன் ப்ளூ வந்து என்னென்ன வருது அப்படின்றத நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ அது என்னென்ன ப்ளூஸ் வருதோ அது எல்லாமே நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எவ்வளோ மேட்ச் பண்ண முடியுமோ நம்ம வந்து அவ்வளோ தூரம் மேட்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்போ சென்டரில் இருக்கிறது வந்து ப்ளூவோட சென்டருக்கு நம்ம வந்து டாப்புக்கு கொண்டு போகலாம். அதே வந்து பாட்டமில் இருக்குது அப்படின்னா டாப்பில் இருக்க அந்த எல்லோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு வரலாம். ஸோ அந்த ஸ்டெப் எப்படின்றது உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். இப்போ வந்து நான் சென்டரில் இருக்க சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் எந்த சைடு இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நீங்கள் வந்து டேர்ன் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் டேர்ன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து நமக்கு எங்க ப்ளூ வரணுமோ அந்த இதை வந்து கீழே கொண்டு வந்துக்கணும். திரும்ப வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொண்டு வந்ததை இப்போ நம்ம பழையபடி அந்த பிளேஸ்க்கே கொண்டு வந்துட்டு டாப்க்கு கொண்டு போனோம் அப்படின்னா அது மேட்ச் ஆயிடும். ஸோ அதே மாதிரி தான் பாட்டமுக்கும் இதே ஸ்டெப்பை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ வந்து பாட்டம்ல ப்ளூ வந்து எங்க இருக்கு அப்படின்றது நான் செக் பண்றேன். ஸோ இப்போ வந்து பாட்டம்ல ப்ளூ எங்க இருக்குன்னு செக் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம இங்க கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து நான் கொண்டு போய்க்கிறேன். அதுக்கப்புறம் எங்க நம்ம சேஞ்ச் பண்ணோமோ அதை கீழே கொண்டு வந்துட்டு திரும்ப ஆப்போசிட் டைரக்ஷன் ரிவர்ஸ்ல கொண்டு வந்துட்டு மேலே எடுத்தோம் அப்படின்னா ப்ளூ வந்து மேட்ச் ஆயிடும். அதுக்கப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா ப்ளூ வந்து ஒயிட்டு கீழே இருக்கு. ஸோ அது கீழே கொண்டு வந்தா மட்டும்தான் நம்மளால கொண்டு போக முடியும். வேற எதுவும் இருக்கான்னு நான் செக் பண்ணி பாக்குறேன். வேற எதுவுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன், இங்க இருக்க ப்ளூஸை வந்து மேலே எல்லாமே டாப்ல ஃபர்ஸ்ட் லேயர்ல தான் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம கீழே கொண்டு வரணும். இந்த மாதிரி ஆப்போசிட் அண்ட் ரிவர்ஸ்ல நீங்க மாத்தி பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா கீழே வந்துடும். ஸோ இதை கீழே கொண்டு வரதுக்காக நான் என்ன பண்றேன், ஆப்போசிட்ல எடுத்துட்டு திரும்ப மேலே எடுத்து மாத்தி சேஞ்ச் பண்ணி பாக்குறேன். ஸோ நான் சேஞ்ச் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் ப்ளூல வந்து கொண்டு வரதுக்கு நான் வந்து மேலே வந்து கொண்டு போய்க்கிறேன். ஸோ நான் ஒன்ஸ் வந்து மேலே வந்து கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இப்போ முன்னாடி வந்து நம்ம ரிவர்ஸ் ஸ்டெப் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ரிவர்ஸ் ஸ்டெப்பை வந்து நான் யூஸ் பண்ணி மேலே வந்து நான் பாட்டம்க்கு வந்து நான் கொண்டு போய்க்கிறேன். இந்த ஸ்டெப்ஸ் வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே பண்ணுங்க. நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து எவ்வளோ மேட்ச் பண்ண முடியுமோ இதை வந்து நம்ம கீழே கொண்டு வந்து நம்ம மேட்ச் பண்ணி மேலே டாப்ல இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து கொண்டு வந்துடணும். இப்போ வந்து நம்ம ஒன்று சால்வ் பண்ணிட்டோம். அதே மாதிரி கீழே திரும்ப இதை கொண்டு வரணும். ஸோ நான் வந்து மிஸ் மேட்ச் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கீழே அந்த ஒன்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ளூ கிடச்சிச்சு அப்படின்னா நமக்கு ஈஸியாக நம்ம வந்து எப்பவுமே யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஸ்டெப்பு, அந்த ஸ்டெப்பு வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வந்து மேலே இருக்கிறத வந்து மோஸ்ட்டாக கிளையாம நம்ம வந்து இந்த ப்ளூவை கீழே கொண்டு வந்துட்டு நம்ம கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் வந்து இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டாப்ல இருக்க ப்ளூ வந்து அப்படியே தான் இருக்கணும். அதுல வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து டாப்ல எப்படி இருக்கோ அது அப்படியே தான் இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம திரும்ப பாத்தீங்கன்னா நம்ம கீழே தான் இருக்கு. ஸோ அந்த கீழே இருக்கிறத வந்து நம்ம எப்படி மேலே கொண்டு வரலான்ட்டு ரிவர்ஸ்ல நான் வந்து பண்ணி பாக்குறேன். டாப் அண்ட் பாட்டம்ல வந்து மாத்தி நான் செக் பண்ணி பாக்குறேன். ஒன்ஸ் வந்து இப்போ மேலே வந்துடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த ப்ளூவோட மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ப்ளூவை வந்து மேட்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ப்ளூவை மேட்ச் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஃபுல்லா மேல இருக்கிறது எல்லாமே நம்ம ஒன்ஸ் மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி அப்படின்னா டி அப்படின்னு சொல்லி டி பொசிஷன் பண்ணணும். சென்டர்ல என்ன கலர் இருக்கும் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டி பொசிஷன் வந்து நம்ம பண்ணணும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ளூவை கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த ப்ளூவை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ வந்து எல்லா ஸ்டெப்பும் நீங்கள் வந்து எப்படின்றத பார்த்து ஒன் பை ஒன்னாக பண்ணி பாருங்கள். ஃபோன் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக வந்து கேம் விளாடலாம் அப்படின்றதுக்காக தான் இதை நான் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா நான் லாஸ்ட் வரைக்கும் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ் அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் உங்களுக்கு எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.
இப்போ வந்து நான் மிஸ் மேட்ச் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு வந்து இந்த ப்ளூ வந்து கிடைக்கல, திரும்ப கீழே கீழே போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா திரும்ப மாத்தி 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 இந்த சைடு ரொட்டேட் பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட் அந்த மாதிரி மாத்தி மாத்தி நான் வந்து ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கேன். இப்போ வந்து மாத்தி ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து எனக்கு வந்து பாட்டம்க்கு வந்து போயிடுச்சு. ஸோ இந்த பாட்டம்க்கு ஒன்ஸ் போயிட்டதுக்கு அப்புறம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு அந்த ஆல்ரெடி நம்ம ஜாயின் பண்ணியிருந்த கலருமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அப்படி சேஞ்ச் பண்ணால் நம்ம வந்து அந்த ஸ்டெப் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஸ்டெப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் மேலே இருக்க ப்ளூ வந்து எல்லாமே நீங்கள் மேலே இருக்கிறது எல்லாமே நீங்கள் ஜாயின் பண்ணுறது வந்து இந்த ஸ்டெப்ஸை வச்சு தான் நம்ம ஜாயின் பண்ணோம். இப்போ நமக்கு வந்து கிடைச்சிச்சு. ஸோ இதை வந்து நம்ம மேலே கொண்டு போய்க்கலாம். இதுக்கு வந்து சென்டரா இருக்கும்போது நீங்க எந்த டைரக்ஷன்ல வேணாலும் திருப்பிக்கலாம், லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ வந்து எந்த டைரக்ஷன்ல வேணாலும் நீங்க திருப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டிய சென்டர் பார்ட் மட்டும் கீழே கொண்டு வந்துட்டு திரும்ப வந்து ரிவர்ஸ்ல கொண்டு வந்துட்டு மேலே ஏத்துனீங்க அப்படின்னா மேட்ச் ஆயிடும். ஒரு வழியா நமக்கு வந்து ப்ளூ எல்லாமே நமக்கு மேட்ச் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்டெப் 2 என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பார்ட் 2 வீடியோ போய் பாருங்கள். பாய். See you on the next video.